எபிசோட் 136. அரசனின் கனவு பாதை. விஜயநகர அரசின் அரண்மனையில் ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் மிக ஆழ்ந்த கனவொன்றை கண்டார். அந்த கனவில் அவர் ஒரு நீண்ட பொன்னால் ஆன பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த பாதை அவரை ஒரு பிரம்மாண்டமான கதவின் முன் கொண்டு சென்றது. கதவைத் திறக்க முற்பட்டவுடன் அவர் கண்விழித்துவிட்டார். அந்த கனவு மீண்டும் மீண்டும் வருவதால் அரசர் மிகவும் குழப்பத்துடன் இருந்தார். இந்த கனவு என்ன அர்த்தம்? இந்த பாதை எங்கே செல்கிறது என்று அவர் யோசித்தார். மந்திரிகள், ஜோதிடர்கள் மற்றும் அறிவாளிகள் அனைவரும் பல விதமான விளக்கங்களை வழங்கினர். ஆனால் எந்தவொன்றும் அரசருக்கு திருப்தியளிக்கவில்லை. இந்நிலையில் தெனாலிராமன் கோரியபடி அரசர் அவரை அழைத்தார். தெனாலி, நீயே என் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். என்னுடைய கனவு உண்மையில் என்ன குறிக்கிறது? தெனாலிராமன் சிறிது யோசித்து, அரசே, நீங்கள் ஒரு சோதனையை ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த அரண்மனையில் ஒரு பொன்னான பாதையை அமைப்போம். அதை உங்கள் கனவில் கண்டதுபோல் வடிவமைக்க வேண்டும். பின்னர் நாம் காணலாம் அது எங்கு செல்கிறது என்றார். அரசர் உடனே ஒப்புக்கொண்டு அரண்மனையின் மைதானத்தில் பொன்னால் ஆன பாதை அமைக்க கட்டளையிட்டார். பாதை அமைந்ததும் தெனாலிராமன் அரசரை அழைத்து வந்து, அரசே, தயவுசெய்து இந்த பாதையில் நடந்து செல்லுங்கள். உங்கள் கனவின் உண்மையை நாம் கண்டுபிடிப்போம் என்றார். அரசர் ஆர்வத்துடன் பாதையில் நடக்கத் தொடங்கினார். சிறிது தூரம் சென்றதும் தெனாலிராமன் ஒரு பெரிய திரையை தூக்கிவிட்டார். திரையின் பின்னால் மந்திரிகள், அமைச்சர்கள் மற்றும் பூஜாரிகள் நிறைந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் அரசரிடம் பணம், நன்கொடைகள் மற்றும் பரிசுகளை கோரிக் கொண்டிருந்தனர். அரசர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். தெனாலிராமன் மெல்ல சிரித்து, அரசே, உங்கள் கனவு என்ன சொல்லுகிறது என்பதை இப்போது புரிந்து கொள்ளலாமா? அரசர் யோசித்து, என்ன பொருள் தெனாலி? அரசே, உங்கள் கனவின் பாதை என்பது உங்கள் வாழ்க்கை பாதையை குறிக்கிறது. அரசராக நீங்கள் செல்லும் வழியில் பலர் உங்கள் செல்வத்தை நாடி வருவார்கள். அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் தர வேண்டிய கட்டாயம் இருக்காது. நீங்கள் யாருக்கு வழங்க வேண்டும், யாருக்கு வேண்டாம் என்று புத்திசாலித்தனமாக தேர்வு செய்ய வேண்டும். அரசர் இதைக் கேட்டதும் தன்னுடைய கனவின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டார். தெனாலி, நீ என் குழப்பத்தை தீர்த்துவிட்டாய். உண்மையில் வாழ்க்கை முழுவதும் புத்திசாலித்தனம் முக்கியமானது. அவர் தெனாலிராமனை பாராட்டி பொன் மாலை அணிவித்தார். அரண்மனையில் அனைவரும் மகிழ்ந்தனர். மேலும் தெனாலிராமனின் நகைச்சுவை தீர்வு அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கதை முடிந்தது. இது அரசரின் கனவின் உண்மையை தெளிவாகவும் நகைச்சுவையாகவும் விளக்குகிறது. மேலும் திருத்தங்கள் அல்லது விரிவாக்கங்கள் வேண்டுமா?